சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆக்சுவலாக 3 டேஸாக க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. சண்டே கொஞ்சம் கெஸ்ட் வராங்க. நான் அப்பாவோட ஆஃபீஸ்லேருந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. ஆக்சுவலாக தேர்ஸ்டேவே எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் மாப் மட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃப்ரைடே மாப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அந்த ஒர்க்கை பெண்டிங் வச்சுட்டு அண்ட் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்சைடில் வீட்டுக்குள்ளே பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சாட்டர்டே வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இது தோட்டத்து வீடு. ஊருக்குள்ளே இருக்க வீட்டிலேருந்து திங்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஓவராக வந்து திங்ஸ் எல்லாமே டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவையான திங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிட்ருக்கோம். எக்ஸாக்டாக வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் இங்கே இல்லை அப்படின்றதுனால திங்ஸ் எதுவுமே ப்ராப்பராக எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதுவும் அரேஞ்ச் பண்ணி வைக்கல. இந்த மாதிரி கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அந்த டைமிங்க்கு மட்டும் ஒரு சில திங்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். வீடு ஃபுல்லாக மாப் பண்ணதும் திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் க்ளீனிங் ஒர்க் வந்து அப்பப்போ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கெஸ்ட்டு வரப்போ பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக அண்ட் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு.